ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாடி நாம் கடந்து வந்திருக்கிறதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நல்லதே நடக்கும் என்று நான் பேச விரும்புகிறேன். இவ்வளவு நாளும்
பிரதர் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலை பிரதர். சிலர் சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்வீர்களாக. ஆண்டவரே ஆமீன் சொல்லுகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குது. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இது தீமையா இருக்குமோன்னு, அந்த தீமையை கூட ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. யோசேப்பை பற்றி வேதம் சொல்லுகிறதை கவனித்தீர்களா? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நடந்து வருகிறபடி தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினாராம். யோசேப்புக்கு தன்னுடைய எந்த அப்பாவால் நேசிக்கப்பட்டானோ அதே அப்பாவால் ஒரு காலகட்டத்தில் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள், சகோதரர்கள் எல்லாம் இவனை குழியிலே தள்ளினார்கள். இவன் செய்யாத தப்பிற்கு செய்தேன் என்று தண்டனையையும் அனுபவித்தான். ஆனால் அந்த யோசேப்பு எகிப்திற்கு அதிகாரி ஆன உடனே சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, அந்த தீமையை கூட தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் என்று. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நேசித்தவங்க உங்களை வெறுத்துட்டாங்களா? ஓ, உங்களை எல்லாரும் குழியில தூக்கி போட்டுட்டாங்களா? ஓ, செய்யாத தப்புக்கு செஞ்சேன் என்று பழி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தீமைகள் இருந்தாலும், பிசாசு என்ன தீமைகளை கொண்டு வந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தீமையை உனக்கு நான் நன்மையாக மாற பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பை கொண்டு சகோதரர்கள் எல்லாம் குழியில போட்டாங்கன்னு. போட்டவங்களுக்கு தெரியும் அது ஒரு குழின்னு, ஆனா போட வச்சவருக்கு தாங்க தெரியும் அது ஒரு வழின்னு. இன்னைக்கு யாராவது உன்னை குழிக்குள்ள தள்ளி விடுறாங்கன்னா கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர். கர்த்தர் உங்களுக்கு அதை வழியாக மாற பண்ணுவார். அதை கர்த்தர் வழியாக மாற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஓ, நல்லதே தான் நடக்க போகிறது உங்களுக்கு. தீமையான காரியங்களா இருந்தால் கூட தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், பெத்தானியா என்கிற ஊருக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது லாசரு, மரியாள், மார்த்தாளுடைய வீட்டில் தங்குகிறது தான் வழக்கம். ஆனால் ஆண்டவர் ஊரில் இல்லாத நேரத்தில் லாசருக்கு ஒரு வியாதி வந்தது. ஆனால் அது என்ன வியாதின்னு சொல்லி பைபிளில் எழுதலை. ஆனால் அது தலைவலியோ பல்லு வலியோ இல்லைங்க, உயிரை எடுக்கிற ஒரு வியாதி. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இது மரணத்துக்கு ஏதுவாய் மாறாமல் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் மாறும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிட்டே போகலைங்க. நமக்கு இப்போ தெரியலைன்னா ஆண்டவருக்கு தெரியலை வரலன்னு சொல்லலாம். ஆண்டவர் தெரிஞ்சே 2 நாள் தாமதமாக ஊருக்கு போனாராம். அந்த ஊருக்குள்ளே போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? மரியாள் வந்து கேள்வி கேட்குறாள் ஆண்டவர்கிட்ட. என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு. நிறைய பேர் அப்படிதான் மரியாதை மாதிரி கேட்குறீங்க. மார்த்தாலும் அதே கேள்வியை கேட்குறா, நீங்க என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு. ஊர்ல உள்ளவனெல்லாம் என்ன கேட்குறான் தெரியுமா? கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்தாரு, கால் இல்லாதவனுக்கு காலை கொடுத்தாரு. இவன் விஷயத்துல மாத்திரம் ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னு. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தாமதமாய் வந்தால் உயிரோட இருக்கிறவன்
செத்தவனும் செத்துட்டான்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆண்டவர் தாமதமாய் வந்ததுக்கு காரணமே செத்தவனையும் உயிரோடு கூட எழுப்புகிறதற்காகத்தான். ஷபரபலபா. இன்னைக்கு எனக்கு எல்லாமே தாமதமாக நடக்குது. ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்தாரே, நீ சர்ச்சுக்கு தானே போகிற, ஆண்டவரை தானே ஆராதிக்க போகிற, ஆண்டவர் ஏன் உன் விஷயத்தில் அமைதியாக இருக்கிறாரு, எல்லாமே எனக்கு தீமையாக இருக்குதுன்னு சொல்கிறியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் லாசரு என்ன தீமை இருந்தாலும் அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். லாசருடைய உடம்புல 3 விதமான கட்டுகள் இருந்தது. அவன் முகத்தை பார்க்க கூடாதபடி சேலையினால் சுற்றி வைத்திருந்தார்கள். அவன் கையை அசைக்க கூடாதபடி கையை கட்டி வைத்திருந்தார்கள். அவன் கால்களை அசைக்க கூடாதபடி கால்களை கட்டி வைத்திருந்தார்கள். இயேசு சொன்னார், அந்த மரண கட்டை அவிழ்த்து விடுங்கள்னு. ஒருவேளை இன்னைக்கு வியாதியில் இருக்கிறையா, இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறையா, எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலைன்னு புலம்பி கொண்டு இருக்கிறையா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எல்லாமே தீமையா இருக்குதுன்னா அதை கர்த்தர் நன்மையாக ஷபரபலபா நன்மையாக மாற பண்ணுவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் தாமதமா வந்தா அதுக்குள்ளாடி எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் ஒளிந்து இருக்குது என்று அர்த்தம். இன்னைக்கு எனக்கு திருமணம் தாமதமாக இருக்கிறது, பிள்ளை செல்வம் தாமதமாக இருக்குது, வேலையில் உயர்வு தாமதமாக இருக்குதுன்னு அழுது கொண்டு இருந்தனா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நல்லதுக்காகவும் நன்மைக்காக எதுவாக தான் மாறும். யோபு சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். ஸோ அதனால் உங்களை பார்த்து இன்றைக்கி நான் சொல்ல வரேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன தீமையான காரியங்கள் இருந்தாலும் அதை இயேசு நன்மையாக மாற பண்ணுவார், நல்லதாக மாற பண்ணுவார். இதை புரிந்து தெரிந்து தெளிந்து வாழுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். யாரெல்லாம் எனக்கு தாமதமாகுது, யாரெல்லாம் எனக்கு லேட் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு திருமண காரியம் நடக்கலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறார்களோ, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நிறைய கட்டுகள் இந்த ஜபத்தில் அவளகிறதை ஆவியில் பார்க்கிறேன். ஷபரபலபா. நீ இன்னைக்கு வீட்டுக்குள்ளே என்ன நிலைமையில் கண்ணீரை வடிச்சிட்டு மரியாதை மாதிரி மார்த்தாள மாதிரி இருந்தாலும், ஓ வியாதியினால் இருக்கிறேன்னா, உன் முதுகெலும்பில் இருக்கிற வலி இப்பொழுது வெளியேறுகிறது. ஓ அடி வயிற்றில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. மரண பயத்தால் பயந்து கொண்டிருக்கிற சகோதரிக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் சொல்றார், உன் தீமைகளை நான் நன்மையாக மாற பண்ணுவேன், நல்லதாக மாற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறீர். இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷ விதமாக டெய்லி யூடியூப்பில் காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற பேரில் என்னுடைய செய்தி வெளியாகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்து மகிழ்ச்சி அடையும்படி கேட்கிறேன். நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 7:30 7:45 வரையும் விடுதலையின் நேரம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யாவரும் பாருங்கள். திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது. உங்கள் யாருக்காவது ஜெபிக்கணும்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.